என்ற மடியும் எங்கள் அடிமையின் முகம் தீரும் தீரும் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்கும் இளைஞர்கள் பலரை பெற்றெடுத்திருக்கிறார் நம் வாழ்தனே. தூத்துக்குடியிலே கப்பல் வாணிபத்தை துவக்கு அஞ்சா நெஞ்சம் கொண்ட நம் தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்களை புறப்பட்டு விட்டார். இனி வெற்றிக்கு தடை ஏது? நாம் நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே வேண்டும், நல்லதே நடக்கும் என்று நம்ப வேண்டும். நாம் கனவு காண வேண்டும். அந்த கனவு தரும் சுகத்தில் நமது உள்ளமும் உடலும் புத்துணர்ச்சி பெறும். நமக்கு நல்ல வழி பிறக்கும். சிந்த நிறைய விசை நிலவ நிலையை சேரடா நாட்டினம் பெண்களுடனே நமக்கு நல்ல வழி பிறக்கும். நமது கனவும் அதுவே பாரதியாரே. நாம் ஒருமிக்க இந்தியாவை காணப்போகிறோம். வாருங்கள் சிதம்பரனார் அவர்களே, வாருங்கள். உங்களின் கண்டத்தில் எனக்கு பேரானந்தம். நமது மக்கள் அப்பாவிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேசபக்தியும் கனவு காணும் முறையும் நாம் வகுத்து கொடுத்தால் நம் நாடு விரைவில் சுதந்திரம் அடையும். உங்களின் கப்பல் எதுவரை உள்ளது? பாண்டித்துரை தேவர் அவர்கள் தலைமை தாங்க சேலம் விஜய ராகவாச்சாரியார் அவர்கள் சட்ட ஆலோசகராக இருக்க நான் காரியதரிசியாய் இருந்து பம்பாய்க்கு கப்பல் வாங்க சென்று கொண்டிருக்கிறேன். நல்லது நல்லது. உங்களின் முயற்சிக்கு அந்த பரசக்தி துணை இருப்பார். நம்பிக்கையுடன் சென்று வெற்றியுடன் திருப்பி வாருங்கள். தூத்துக்குடி துறைமுகத்திலே கப்பல் வாணிபம் கொடி கட்டி பறக்க வேண்டும். இம்மண்ணில் கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் பெற வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வருகிறேன்.